எடப்பாடி பழனிசாமியால் அண்ணாவுக்கு அவமானம், பாஜகவுக்கு அதிமுக அடிமையானதாக அமைச்சர் ரகுபதி கடுமையாக தாக்கியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று கூறும் பைத்தியக்காரத்தனத்தை போல் வேறு எதுவும் கிடையாது என்று கூறியுள்ளார். இந்து சமய அறநிலைத்துறை என்று ஒன்று இருப்பதால் தான் இன்று ஆலயங்கள் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 2000க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் திருப்பணி செய்திருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, எங்களது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முருகன் மாநாட்டில் பங்கேற்றது வெட்கக்கேடான விஷயம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டனர். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லிதான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். அதிமுகவின் கட்சி பெயரிலேயே திராவிடம் இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருப்பதால் மறந்துவிட்டார் என்று கூறியுள்ளார். மற்றவர்களும் மறந்துவிட்டு பாஜகவின் கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள அருமையான அடிமைகள் அவர்கள் என கடுமையாக விமர்சித்தார். வந்திருக்கின்ற மக்களை அரசியலுக்காக இழக்க வேண்டும் என்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க நீதிமன்ற அவமதிப்பது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் துணிச்சலோடு செய்யக்கூடிய தைரியம் ஒன்றிய அரசு தங்கள் கையில் இருக்கிறது என்ற காரணத்தால் இதுபோன்ற செயல்பாடுகளை செய்து வருகின்றனர். நீதித்துறை இன்று இந்தியாவின் சுதந்திரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பல சம்பவங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது. இதிலும் நீதித்துறை நடுநிலையோடு செயல்பட்டு யார் யாரெல்லாம் அரசியல் தீர்மானங்களை கொண்டு வந்தார்களோ அவர்கள் மீது தானாகவே முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதித்துறை எடுக்கும் என கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.